பாருங்க தங்கங்களா, இதுல இதான் அந்த மெட்டல், இது என்ன அப்படின்னா அந்த கார்பனைல் லிகாண்ட். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, அது என்னது அப்படின்னா இந்த கார்பனைல் இருக்கக்கூடிய இந்த கார்பன் தரக்கூடிய எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இங்க நமக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆனது. இப்படி ஒவ்வொரு கார்பனைல்ஸும் எலக்ட்ரானை கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா மெட்டலை சுத்தி என்ன ஆகுது, எலக்ட்ரான் ரிச் ஆயிருது. இந்த எலக்ட்ரான் ரிச்சை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க அதிகமாயிருச்சு எலக்ட்ரான். இது என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப இங்கிருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பைஸ்டாருக்கு வந்து என்ன பண்ணிடுது, கார்பனோட பைஸ்டாருக்கு வந்து என்ன பண்ணிடுது, திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இதைத்தான் பை என்ன சொல்லுவாங்க, பேக் பாண்டிங். சொல்ற விஷயம் புரியுதா? பை பேக் பாண்டிங் கேட்கலாம், இல்ல டிஸ்கஸ் பிரீஃப்லி தி நேச்சர் ஆஃப் த பாண்டிங் இன் கார்பனைல் மெட்டல் கார்பனைல் கேட்கலாம். ஓகேவா? இந்த விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த கார்பனைல இருக்கக்கூடிய இந்த கார்பன் கொடுத்த எலக்ட்ரான் பேர் வந்து ஃபார்ம் ஆனது சிக்மா பாண்டு. இப்படி எலக்ட்ரான் பேர் கொடுக்க மெட்டலுடைய என்ன ஆயிருது அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஆயிருது சுத்தி. அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணுதுன்னா தன்னிட இருக்கக்கூடிய அதிக எலக்ட்ரானை திரும்ப கார்பன்ல இருக்கக்கூடிய பைஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதைத்தான் பை பேக் பாண்டிங். ஏன்னா ஃபார்வர்ட் நடந்திருக்கு, இது பேக்ல நடக்கிறதுனால பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.